1973 வெளியான படம் வந்து அரங்கேற்றம். ஏய், திருட்டு தம்மா அடிக்கிற. ஐயோ, வித்தியாசமான சமூக சிந்தனை உள்ள படங்களை தருபவர்களில் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் சிறந்தவர். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய எழுத்தில் வி குமார் அவர்கள் இசையமைக்க கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பார் கே பாலச்சந்தர் அவர்கள். இந்த படத்தினுடைய கதை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண குடும்ப தலைவருக்கு ஒரு 8 குழந்தைகள், பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் பெரும் பாடுபடுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு போதிய வருமானம் இல்லாமல் அந்த குடும்பமே வறுமையில் தவிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வறுமையை போக்க அவளுடைய மூத்த மகள் அந்த பொறுப்பை ஏற்கிறாள். அவள் வந்து பட்டணத்துக்கு போய் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு போகிறாள். பட்டணத்தில் போய் வேலைகள் செய்யும்போது நிறைய இடர்பாடுகள் வருது. அந்த இடர்பாடுகளை களைவதற்காகவும் குடும்பத்தில் உள்ளவங்களை காப்பதற்காகவும் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காகவும் ரொம்ப படாத பாடுபடுறாங்க. அதோட என்னன்னா, அந்த வருமானத்தை ஈட்டுறதுக்காக தன்னுடைய கற்பையே விற்கக்கூடிய ஒரு நிலைமையும் அவங்களுக்கு ஏற்படுது. இந்த வழி நல்ல வழி இல்லை அப்படின்னு உள்ளது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்க வந்து விபச்சார தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இதுதான் அந்த கதையினுடைய பெரிய கதை அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு விபச்சாரின்னு எல்லாருக்கும் தெரிய வரும்போது அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு செய்த உதவிகளையும் எல்லாத்தையும் அந்த ஏற்க மறுக்கிறது. தம்பியினுடைய படிப்புக்காக கூட அவங்க சோரம் போகிறது அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காட்சியாக இயக்குனர் வந்து அதை பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து பிரமிளா, சிவகுமார், கமலஹாசன், ஜே சித்ரா, எஸ்பி சுப்பையா நடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த படம் வந்து முரண்பாடானது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு குரலே கிளம்பிச்சுது. ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சமூகத்தையே மோசம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கதை அம்சம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் உருவானது. இந்த எதிர்ப்பு குரல் அப்படியே அமுங்கி போச்சுது. இருந்தாலும் அந்த எதிர்ப்பு சர்ச்சையே இந்த படம் சிறப்பாக ஓடுவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பாலச்சந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் ஃபார்முலாவை தான் எப்போவுமே படத்தில் வைப்பார். அதுவும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான காட்சியாக அமைந்தது. நாடக மேடையில் இருந்து திரைப்பட துறைக்கு வந்தவர் என்பதால் ஆரம்பகால படங்கள் எல்லாமே நாடக வடிவத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இறங்கின படங்கள் எல்லாமே அதிகமாக நாடக வடிவத்தில் தான் இருக்கும். நடுத்தர வர்க்கத்தில் உள்ள குடும்பத்திற்கான வாழ்க்கை போராட்டங்களை அழகாக சொல்லக்கூடிய விதத்தில் கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கியிருப்பார். பெரும்பாலும் இது வந்து ஒரு அசட்டு துணிச்சலோட இந்த படத்தை வந்து ஒரு சமூகத்தில் இது எப்படி வெற்றி பெறும் என்னன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலேயோ இதை மாதிரி ஒரு சமூக சீரழிவை இதுக்கு முன்னாடி யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதைத்தான் இவர் வந்து இந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பார். இந்த அரங்கேற்றம் படம் வந்து பிரமிளா வந்து கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியை காட்டியிருப்பாங்க. அந்த கவர்ச்சியை பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி நடிகையாக மலையாள திரையுலகத்தில் சென்று நிறைய கவர்ச்சி படங்களில் நடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவங்களுக்கு இந்த படம் உருவாக்கிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகன் சிவகுமார், ஆனால் அவருக்கு ஒரு பெரிய அம்சம் இல்லைன்னே சொல்ல முடியும். அதுதான் அது முக்கியம். கமலஹாசன் கூட அவருக்கு பிரமிளாவினுடைய தம்பியாக வருவார். இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை அவருடைய ஆதிகால நடிப்பிற்கு இந்த படம் ஒரு வித்தாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகியும் கதாநாயகனும் அந்த படத்தில் சேராமல் போவாங்க. விபச்சாரி ஆனதுனால ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற மன கஷ்டத்திலேயே அந்த மன வேதனையுடன் அந்த பெண்ணிற்கு பைத்தியமாகிறது. இதோட அந்த கதையை முடிச்சிருப்பார் கே பாலச்சந்தர். இது வந்து ஒரு அருமையான படம் என்றே சொல்ல முடியும்.